தக்காளி விலை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. மழை வெயில் மாறி மாறி வருவதால் செடியிலேயே தக்காளி வெம்பி விடுவதும் விவசாயிகள் மாற்று பயிர்களில் ஆர்வம் காட்டுவதும் தக்காளி விளைச்சல் குறைவுக்கு காரணம். சமையல் என்றாலே காய்கறிகள் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ரசம் சாம்பார் முதல் பிரியாணி சமைப்பதாக இருந்தாலும் குறைந்தது ஏதாவது காய்கறிகள் கண்டிப்பாக தேவை. காய்கறிகள் இல்லாத உணவு ருசியை கொடுக்காது. எனவே காய்கறி சந்தைகளுக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து லாரிகளில் மூட்டை மூட்டையாக பச்சை காய்கறிகள் வந்து குவியும். எனவே காய்கறி சந்தைகளில் பொதுமக்கள் எது வாங்குகிறார்களோ இல்லையோ தக்காளி வெங்காயம் கண்டிப்பாக வாங்குவார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக 1 கிலோ தக்காளி ரூபாய் 150 எட்டியது. அடுத்த சில மாதங்களில் சரசரவென குறைந்து 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதனால் பை நிறைய தக்காளியை இல்லத்தரசிகள் வாங்கி சென்றனர். தற்போது இல்லத்தரசிகளுக்கு ஷாக் கொடுக்கும் வகையில் தக்காளி விலையானது ஜெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. கடந்த வாரம் 1 கிலோ தக்காளி 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 1 கிலோ 50 முதல் 80 ரூபாய் வரை சில்லறை வர்த்தகத்தில் விற்பனையாகிறது. வரும் நாட்களில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாயை தொடும் எனவும் வியாபாரிகள் அதிர்ச்சி தகவலை கூறி வருகின்றனர். மழை மற்றும் விளைச்சல் பாதிப்பு காரணமாக ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்து தக்காளி வரத்து குறைந்துள்ளது. கோயம்பேடு சந்தைக்கு நாளொன்றுக்கு 1200 டன் தக்காளி வர வேண்டிய நிலையில் 800 டன்னாக குறைந்துள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ ரூபாய் 60க்கும், தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.